எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அண்டர் 10Kல டாப் 3 பெஸ்ட் மொபைல் ஃபோனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம மூணாவதா பார்க்க போற மொபைல் நேம் வந்து சாம்சங் கேலக்ஸி M14ங்க. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே வந்து 16.76 சென்டிமீட்டர் 6.6 இன்ச்சஸ் சேர்ந்தது. இதனுடைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்ட் 13.0. இதனுடைய ப்ராசஸர் வந்து ஆக்டோகோர் 2.4Hz ஸ்பீடை சேர்ந்தது. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 64 ரோமு. இதனுடைய ரேம் வந்து 4GB ரேமும். இது விரிவாக்கம் வந்து 1TB வரைக்கும் நம்ம விரிவாக்கம் பண்ணிக்கலாம் எக்ஸ்பெண்டபிள் போட்டு. இதனுடைய கேமரா வந்து பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 50MP கேமரா ஒன்று, 2MP கேமரா ஒன்று, 2MP கேமரா ஒன்று, மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 13MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh சேர்ந்தது. அப்புறம் இது எப்பயும் போல் நார்மலாக 2 சிம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நானோ சிம்மு. அதுக்கடுத்து இதில் ப்ளூடூத்து, ஹெட்ஃபோனு, ஹாட்ஸ்பாட்டு, நார்மல் மொபைல்ஸில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்பெஷலிஸ்ட்டும் இதில் இருக்குது. அதுக்கடுத்து மற்ற ஃபோன்களில் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து சிறப்பான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு. இந்த மொபைலுடைய ரேட் வந்து 8948 ரூபாங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் நேம் வந்து ரியல்மி C61. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 17.13 சென்டிமீட்டர் 6.74 இன்ச்சஸ் சேர்ந்தது. இதனுடைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்ட் 14.0 சேர்ந்தது. இதனுடைய ப்ராசஸர் வந்து T612 சேர்ந்தது. இதனுடைய அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்டோகோர் 1.8Hz ஸ்பீடு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 128GB ஸ்டோரேஜ். இதனுடைய ரேம் வந்து 6GB ரேமு. இது எக்ஸ்பெண்டபிள் எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணிக்கலாம்னா 2TB வரைக்கும் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுடைய கேமரா வந்து பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒன்று 32MP கேமரா, இது சூப்பர் கிளியர் கேமரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5MP கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து நெட்வொர்க் டைப் வந்து 4G சேர்ந்தது. இந்த மொபைலுடைய ரேட் வந்து 8999 ரூபா தாங்க. நீங்கள் வந்து இன்னும் அமௌண்ட் வந்து கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து நான் சொல்கிறது வந்து 128GB ஸ்டோரேஜும் 6GB ரேமுக்கும் நான் வந்து சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து ரேம் ஸ்டோரேஜ் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 4GB ரேமும் 64GB ரோமும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7499 ரூபா மட்டும்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் நேம் வந்து போக்கோ M6. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 16.13 சென்டிமீட்டர். இதனுடைய இன்ச்சஸ் வந்து 6.74 இன்ச்சஸ் சேர்ந்தது. இதனுடைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்ட் 13.0 சேர்ந்தது. இதனுடைய ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டெமான்சிட்டி 6100+ சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டோகோர் வந்து 2.2Hz ஸ்பீடாக இந்த மொபைல் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 128GB ஸ்டோரேஜ், ரேம் வந்து 6GB ரேமு. இதனுடைய எக்ஸ்பெண்டபிள் வந்து 1TB வரைக்கும் நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இதனுடைய கேமரா வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அதில் வந்து 15MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய செல்ஃபி கேமரா வந்து 5MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய சார்ஜர் டைப் வந்து C டைப்பு. சார்ஜர் வந்து 18 வோல்ட் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு உண்டான சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த மொபைல் வந்து 5G. உங்களுக்கு வந்து ஒரு 10Kக்குள்ள வந்து ஒரு 5G மொபைல் வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து நல்லா ஒரு கன்சிடென்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மொபைலுடைய ரேட் வந்து 9999 ருபீஸு. உங்களுக்கு வந்து இது அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேம் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். இதே ஸ்டோரேஜில் உங்களுக்கு வந்து ரேம் மட்டும் 4GB ரேமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா
இதனுடைய ப்ரைஸ் வந்து 9249 rupees. இதே நீங்கள் வந்து ரேம் ஸ்டோரேஜ் ரெண்டுமே கம்மி பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4GB ரேம் 64GB ரோம் அதில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8499 rupees இதனுடைய அமௌண்ட்டுங்க. அண்டர் 10K இருக்க பெஸ்ட் மொபைல்ஸை பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே நான் வந்து ரெட்மியில் அண்டர் 12Kலையும் விவோவில் அண்டர் 12Kலையும் பெஸ்ட் மொபைல்ஸை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் லிஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு என்னுடைய வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைல் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட யூசர்ஸ்க்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். டாடா, பை பாய்.